பாதி பறக்க சூடாக இருக்குது. என்ன ஃப்ரை ஆகிடுச்சா? இது என்ன ஃப்ரை ஆகணும்னா இன்னைக்கு அமாவாசை சாப்பாடு தான் உங்களுக்கு வீடியோவை காட்டப்படும். ஆனால் இப்போ தான் அரிசிக்கு தண்ணி அலம்பிட்டு தண்ணி போயிட்டுருக்கு. இதில் பருப்பு போட்டிருக்கேன். இது புளி ஊற வச்சுருக்கீங்க. தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், பூண்டுலாம் நான் போட மாட்டேன். அதனால் இன்றைக்கி தக்காளிலாம் அரைஞ்சி வச்சுருக்கேன். வெங்காயம் பூண்டு போட மாட்டேன். காய் பூசணிக்காய் அதை கிண்ணத்தில் அரைஞ்சி வச்சுருக்கேன். அதை எடுக்கலாம். நாங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பெருங்காயம் போட்டுடுறேன். 3 விசில் வந்தோடனே இறக்கலாம். பூசணிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி பூசணிக்காய், அவரைக்காய், வாழைத்தண்டு பொரியல் கொஞ்சோண்டு மீந்துருச்சு. அது வந்து கட் பண்ணி சாம்பாரில் போடலான்னு வச்சுருக்கேன். பூசணிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி அலசி இது அவரைக்காய், வாழைத்தண்டு கொஞ்சம் ஒரு 2 பீஸு, இது பூசணிக்காய் அவ்வளோதான். பூசணிக்காய் எவ்வளோ? பூசணிக்காய்னா ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். 20 ரூபாய்க்கு தண்ணி ஊற்றி வாழைக்காய் பொரியல், வாழைக்காய்க்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். வாழைக்காய் பொரியலுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வாழைத்தண்டு. இது இப்போ தான் அரைஞ்சேன். அதுக்குள்ளே கருப்பாக இருக்குது. கலர் அடித்தண்டு அதோட நிறம் மாறிடுச்சு. இப்போ வாழைத்தண்டு பொரியல் பண்ணிக்கலாம். இது கருவேப்பிலை அலசி வைக்கிறது தண்ணி. அப்பளம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். முதல்ல அப்பளத்தை பொரிச்சு 3 விசில் வந்துச்சு. ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. அப்பளம் பொரிச்சிடலாம். எது இந்த மாதிரி சின்னதாக போட்டு தான் செக் பண்ணுமா? அப்பளத்தெல்லாம் ஆமாம், எண்ணெய் காஞ்சிச்சுன்ட்டு இதுதான். வேறு என்ன அப்படின்லாம் கிடையாது. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. அப்போ கூட இந்த பொரி நல்லா பொரியல. பாவம் வேஸ்ட் ஆயிடுச்சு. இது நல்லா வந்துச்சு. தண்ணி எண்ணெய் பழப்பு சரி. இந்த மாதிரி அப்பளம்லாம் பொரிச்சது அப்புறமா நம்ம பார்க்கலாம். அப்பளம் பொரிச்சாச்சு. அடுத்தது வாழைத்தண்டு பொரியல் பண்ணிடலாம். இந்த எண்ணெயை எடுத்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு வாழைத்தண்டு பொரியல் பண்ண போகிறேன். அப்பளம் பொரிச்ச எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுடலாம். கடுகு போட்டுட்டு பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, வாழைத்தண்டை இதை நல்லா பிழிஞ்சு போடணும். ஏன்னா இதுலேயே நீர் தானே இருக்கும், தண்ணி இருக்கும். நல்லா பிழிஞ்சு போடணும். இதில் அடுப்பில் சாதம் வச்சுருக்கேன். மிளகாத்தூள் போட்டுறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள். இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், உப்பு போட்டுடுறேன். உப்பு
தேவைக்கேற்ப உப்பு. இதை அப்படியே சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம், அதுலேயே தண்ணி வரும். நீர்க்காய் தானே வாழைத்தண்டு, நிறைய தண்ணி அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எடுத்துட்டு சிம்மிலே வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே ஃப்ரை ஆகிடும். எப்படி கோப்பி இது பாருங்க மக்களே, இது எல்லாருக்கும் தெரியும். ரசத்துக்கு ஊற வச்சுருக்கேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் அந்த அளவுக்கு புளியை போட்டு ஒரே ஒரு தக்காளி பழம் போட்டு ஊற வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அவ்வளோதான். அதை பிழிஞ்சிட்டு ரசத்துக்கு அதை சொல்ல மாட்டேன். ரசத்துக்கு சொல்லிட்டீங்கம்மா. சொல்லிட்டேன் நான். சாரி, ஏன் ஞாபகம் மத்தியாக இருக்கு? டென்ஷனாக இருக்குது. என்ன செய்யணும்ல இதை அப்படியே பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகு ஜீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி அதை போட்டோம். மிளகு பூண்டு ஒரு பச்சை மிளகா, காஞ்ச மிளகா தாளிச்சிக்கலாம். என்னென்னலாம் போட்டுருக்கீங்க? ஒரு ஸ்பூனு, ஒரு 1.5 ஸ்பூன் மிளகு, ஒரு 2 ஸ்பூனு சின்ன ஸ்பூனில் ஜீரகம் போட்டிருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா போட்டிருக்கேன் அரைக்கிறதுக்கு. கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொஞ்சம், ரசத்துக்கு கொஞ்சம் துவரம் பருப்பு போட்டுக்கலாம். இன்னைக்கு பூண்டு வெங்காயம் போட மாட்டேன், அதனால் இதில் பூண்டு கிடையாது. இது மட்டும் போட்டு அரைச்சிடலாம்னா அரைச்சிட்டேன். இதில் கொட்டிடலாம். அது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட வேண்டியதுதான். அது இறக்கி கடுப்பில் எதுவுமே இடம் இல்லை. சாதம் வெந்துட்டுருக்கு. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த சிம்முலேயே இந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா ஃப்ரை ஆகிடும். பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு, ஷைனிங்காக. ஐயிலையே வச்சுக்கலாம். தண்ணியாக இருக்குது, ரொம்ப தண்ணியாக இருக்குது. தண்ணியெல்லாம் வற்றிடும். கொஞ்சம் ஐயில் வச்சு அந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கலாம். சாம்பாருக்கு பாத்திரம் வச்சுருக்கேன், தாளிக்க கேஸ் ஆனாக இருக்கு. பாத்திரம் வச்சுருக்கேன். தண்ணியாக இருக்க அளவு அது தண்ணி ஃப்ரை ஆகும். இப்போ இன்னும் ஊற்றணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் இதில் எண்ணெய் ஊற்றணுமா? தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகும். எத்தனை ஸ்பூன் எண்ணெய்மா? ஒரு குழி தண்ணி, கடுகு ஒரு ஸ்பூன், பருப்புலேயும் பெருங்காயம் போட்டுட்டேன். இதுலேயும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். சும்மா ஒரு அரை இது, ரொம்ப அரை. அதுக்குள்ளே கருகுது, அதனால் கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் போட்டுடுறேன். போட்டு தக்காளி தக்காளியை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா காய் போட்டு சாப்பிடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது சாதமும் நல்லா வெந்துருச்சு. அதையும் வடிச்சிடலாம். முதல்ல சாதத்தை வடிச்சிடலாம். இது ஏன்னா பச்சரிசி சாதம், நாங்கள் பச்சரிசி தாங்க அம்மாசில் செய்வோம். அதனால் பச்சரிசி சிக்கிக்கும் தண்ணியில். நல்லா காஞ்சிச்சுல. பூசணிக்காய் போடலாம், கட் பண்ணது காயெல்லாம். அதுக்கப்புறம் ஒரு முருங்கைக்காய் இருக்குது, அதையும் போடலாம். நல்லாயிருக்கும் வாசனை. தலையை இப்போ காட்டாதா? நல்லா வேகட்டும்.
அந்த தக்காளி எல்லாம் இதோட அப்படியே ஒன்றா மிக்சிங் ஆகட்டும். மிக்சிங் ஆகிட்டு நம்ம பார்க்கலாமா? ஆமாம், மிக்சிங் ஆகிட்டு மிளகாத்தூள் போட்டு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் 1/2 ஸ்பூன். இந்த ஸ்பூனில் சின்ன ஸ்பூன் தான், ரொம்ப பெருசு இல்லை. டீஸ்பூன் வேணாமா, டீஸ்பூன், சின்ன டீஸ்பூன். அவ்வளோதான். போட்டு தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சம் சாம்பார் சும்மா காய் வேகத்துக்கு மட்டும் தண்ணி ஊற்றிடலாம். அப்படியே காய் வேகட்டோம்னா சாரி உப்பு போடலை, உப்பு போட மாதிரி எல்லாத்தையும் மறந்துடுங்கம்மா. ஒரு டீஸ்பூனா? 2 1.5 ஃபுல்லாலாம் போடல, 1/2 ஸ்பூன் பத்தலைனா அப்புறம் போட்டுக்கலாம். இது அப்படியே தட்டு போட்டு மூடிடலாம். அது வெந்தோடனே நம்ம பார்க்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரெடி அடியில் வச்சுட்டு லாஸ்ட்டு ஃபைனல் கொஞ்சம் கொத்தமல்லி ஃபைனல் டச். ஆமாம், கொத்தமல்லி போட்டு இதை இறக்கிட்டு அடுத்தது வாழைக்காய். எஸ் வாழைக்காய் ஸ்பீடாக பண்ணுறோம். டைம் ஆகுது, ஆஃப் பண்ணிடுவோம். இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வாழைக்காய் அது காட்டுறோம். ஆஃப் பண்ணிட்டீங்களா? வாங்க முருங்கைக்காய் போடலாம். முருங்கைக்காய் ஒரு முருங்கைக்காய் இருந்ததுங்க, அதையே வேஸ்ட்டு போட்டுடலாம். நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். எப்படி பாயில் ஆகுது பாருங்க மாப்பிள்ளையே. போட்டு பருப்பு தண்ணி ஊற்றலாம். வெந்துடும் பருப்பு. நல்லா இருக்குது கைஸ். பருப்பு கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதை ஊற்றிடலாம். கடையில் அதுக்கப்புறம் அதை போடணும். அவ்வளோதான். பருப்பு ஊற்றிடலாம். அவ்வளோதான். பருப்பு அப்புறம் புளி தண்ணி ஊற்றணும். புளி ஊற கொஞ்சமாக எடுத்து ஒரு சின்ன கோலி உருண்டை அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன். கரண்ட் நல்லா ஊறிடுச்சு. கோலியை பார்க்காதவங்களுக்கு எப்படி சொல்லுவீங்க? கோலி எல்லாருக்கும் தெரியும்பா. ஆமாம், இப்போ 2K கிட்ஸுக்கெலாம் தெரியாதுல்ல. பெரிய இதுவா? புளி தண்ணி ஊற்றிட்டு இந்த பக்கம் ரசம் பருப்பு வேக வச்ச பாத்திரத்துலேயே போட்டேன். ரசம் இந்த பக்கம் வாழைக்காய் அலம்பிட்டேன். வாழைத்தண்டு பொரியல் பண்ணல, அதனால் அந்த வாழையை அலம்பிட்டு இப்போ வாழைக்காய் பொரியல் பண்ணலாம். இங்கே புளியை ஊற்றிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். புளி தண்ணி ஊற்றிட்டேன், அதை போட்டு நல்லா கரண்டி போட்டு கலரி விட்டு அதை அப்படியே மூடி வச்சிடலாம். அப்படியே முருங்கைக்காய் வேகணும். முருங்கைக்காய் வந்துருச்சுன்னா கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இதில் கடாயத்து அந்த கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றி வாழைக்காய். ஆமாம், இதில் ரசம். எஸ், எண்ணெய் ஊற்றணும். சும்மா ஒரு சின்ன குழிக்கு காரக்கூட அரை குழிக்கு இல்லை, ஒரு டேபிள் ஸ்பூன். அவ்வளோதான், ரொம்பலாம் ஊற்ற மாட்டேன். எண்ணெய் கொஞ்சம் உடம்பு ரசத்துக்கு ரொம்ப ஊற்ற மாட்டேன் எண்ணெய். அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இது வந்து வாழைக்காய் வறுவல். அது இந்த தண்ணி போனோடனே பண்ணிடலாம். வாழைக்காய் வறுவல் தான் சொல்லணும், பொரியல் சொல்லிட்டு முதல்ல. வாழைக்காய் வறுவலுக்கு சும்மா தாராளமாகவே எண்ணெய் ஊற்றணும். ஏன்னா அது எண்ணெயிலேயே தானே அது ஃப்ரை ஆக போகுது. எண்ணெய் ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் போட்டுடலாம். இப்போ உப்பு போடலாம், அப்போ தான் கொஞ்சம் ஒட்டாத வரும். எண்ணெயிலேயே? ஆமாம், எண்ணெயிலே உப்பை போட்டு அதுக்கப்புறம் இந்த வாழைக்காய் போடலாம். எதுக்காக போடுறேன்னா அது ஒட்டாது, அதில் நல்லா முருகலாக வரும், கிறிஸ்பியாக வரும். ஆமாம், கிறிஸ்பியாக வரும். கிறிஸ்பியாமா?
மிளகாத்தூள் போட்டுருவேன். ம் மிளகாத்தூள் 1.5 தாராளமாக போட்டுக்கலாம். அதான் நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் இது மஞ்சத்தூள் சச்சி மஞ்சத்தூள். அவ்வளோதான். அதை அப்படியே சிம்லேயே வச்சுட்டு அப்படியே ஃப்ரை ஆகட்டும். இங்கே எண்ணெய் ஊற்றினேன், கடுகு போட மறந்துட்டேன். கடுகு கொட்டணும், பாத்திரத்தில் கொட்டாது அப்படியே செய்கிற மாதிரி வச்சா. கொஞ்சம் பெருங்காயம் ரசத்துக்கு பெருங்காயம், காஞ்ச மிளகாய் 2 ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் 2 காஞ்ச மிளகா போட்டால் போதும். பச்சை மிளகாய் இன்னும் ஒரு 2 கருவேப்பிலை ஆன் பண்ணிடுறேன் அடுப்பை. ஏன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சு. சாரி, இது எடுத்து அப்புறம் ஒட்டிக்கிச்சு. இந்த காஞ்ச மிளகா பண்ணியாச்சா, அவ்வளோதான். அந்த ரசத்தை எடுத்து ஒரே ஒரு பச்சை மிளகா வாசனைக்கு ஒரு பச்சை மிளகா, ஒரு பச்சை பாதிக்கிறேன். இப்போது இந்த ரசத்தை அவ்வளோதான் ரெடி. கொச்சோன்னே இறக்கலாம். கொதிச்சோடனே இறக்கிடலாம். இது ஒரு கரண்டி போட்டு தொலை விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க. கலர் விட்டால் கொஞ்சம் வேகும், இன்னும் கொஞ்சம் வேகணும். மூடி வச்சிடலாம். ஓகே, இதுக்கப்புறம் காட்டுறேன். வச்சுட்டா நல்லா ட்ரை ஆகும். சிம்மில் வச்சுட்டா நல்லா ட்ரை ஆகிடும்ல. கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் காலி ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு கருவேப்பிலை லாஸ்ட்டில் கொத்தமல்லி போட்டுக்கலாம். என்ன சரி, இதுலேயும் கொஞ்சம் கொத்தமல்லி இல்லை, கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டேன். கொஞ்சம் இருந்தது போட்டுட்டேன். இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டால் டேஸ்ட் ஆகும். அவ்வளோதான், போட்டாச்சு. அவ்வளோதான். கொச்சோடனே இருக்கணும். இது ட்ரை இதெல்லாம் இது நல்லா ட்ரை ஆகிடுச்சுன்னா நல்லா முருவலாக ஆகணும்னா சுடட்டும் கைஸ். இல்லை சுடுறது இல்லை, பாயில் ஆகட்டும். காய் வேகணும். வெந்துருச்சுன்னா புளி தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ புளி தண்ணியோட காய் நல்லா வெந்துடும். வெந்துருச்சுன்னா இறக்கிடலாம் கொத்தமல்லி போட்டு. ஓகே, ரசம் கொதிச்சிச்சா? அவ்வளோதான், ரசம் கொதிச்சிட்டு இறக்கிடலாம். ஆவி பறக்க சூடாக இருக்கு. அவ்வளோதான், ஓகே, முடிஞ்சிச்சு. இது என்ன ஃப்ரை ஆயிடுச்சா? இது இன்னும் ஃப்ரை ஆகணும்ல. பாத்திரம் தேய்க்கணும். ஊறட்டும், நல்லா ஊறினா தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் தேய்க்க. மூடிடலாம், ரசத்தை மூடிடலாம். காயெல்லாம் வெந்துருச்சு, இறக்கிடலாம். சாம்பார்னா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அவ்வளோதான், ஃபைனல் டச். ஓகே, திக்னஸ் போடும். எங்கள் வீட்டிலலாம் கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்போம். சாதத்தில் வந்து நல்லா இருக்கும். ஆமாம், ஏன்னா இது தண்ணியாக சாப்பிடுவார் எங்கள் வீட்டுக்கார். அதனால் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன். எனக்கு கொஞ்சம் திக்னஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்பேன். எங்கள் வீட்டுக்கார் தண்ணியாக தான் வச்சு சாப்பிடணும். அதுதான் அது ஒருவரோட இது. பருப்பு போட்டது கேஸ்ட்ரிக்கில், அதனால அவர் அப்படி சொல்லுவார். ஆமாம், தண்ணியாக சாப்பிட்டா கொஞ்சம் மூடிடும். அடுத்தது வாழைக்காய் தான். வாழைக்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஃப்ரை ஆகிட்ட உடனே நம்ம இந்த கொத்தமல்லியை போட்டுடலாம். கொத்தமல்லி போட்டு ஃபைனல் டச் பண்ணி இறக்கிடலாம். ஆமாம், இதை மூடிடலாம். மூடிட்டு அவ்வளோதான், கொத்தமல்லி போட்டு ஃபைனல் டச். எப்படி இருக்குங்க? நல்லா முறுமுறு. அவ்வளோதான், ஓகேவா? ஆஃப் முடிச்சு. அவ்வளோதான் மேம், அவ்வளோதான் காய்ஸ். இன்னைக்கு அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சிட்டோம். ரொம்ப டயர்டாக இருக்குது. இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? பாய்.